இவர் தான் வந்து பம்மல் மீனவன். இவர் பாருங்கள், தூண்டில் போட்டிருக்காரு. இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. தண்ணி பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அலைலாம் அடிக்குது பாருங்கள். மேலே பாறை வரைக்கும் அடிக்குது. ஆக்ரோஷமாக இருக்குது வர அலைகள். அதுலேயும் எங்கள் பம்மல் மீனவன் வந்து நான் மீன் பிடிச்சி ஆவன்ட்டு நீ வந்திருக்காரு. போன வாரம் 5 கிலோ மீன் பிடிச்சிக்காரான். இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு 6 கிலோவாச்சும் பிடிக்கணுன்ட்டு வந்திருக்காரு. நீங்கள் போடுங்க சாமேஷ், நம்ம வெயிட் பண்ணுறோம். திருப்பி தூண்டில் போட்டிருக்காரு. மீன் மாட்டோமான்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். காலையில் கிளைமேட் நல்லா இருக்குது, சூரியன் வெளிச்சம் வேறு. இப்போ கூட சாமேஷ் பம்மல் மீனவன் கூட வந்து ஜி மீனவன் வந்திருக்காரு. இவர் தான் சாமேஷ் கூட முன்னாடி இருந்து வந்துட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சோகமாக இருக்கார், என்னன்னு தெரியல. கீழே உட்காந்துன்னு இருக்காரு. மூஞ்சி வந்து காடுங்க ஜி. கூட வந்து லியோ விக்னேஷ் வந்திருக்காரு. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு அவருக்கே தெரில. சாமேஷ், இன்றைக்கி உங்களுக்கு எப்படி தோணுதா? மீன் பிடிச்சிருவோன்னு தோணுதா? ஐயா சாமேஷ், மீன் பிடிச்சிருவோன்னு தோணுதா இன்றைக்கி? என்ன இப்படி சொல்கிறீங்க? ஏன் இப்படி சொல்கிறீங்க? அலை பாருங்கள், சாமேஷ் என்ன சொல்கிறாருன்னா, அலை அதிகமாக இருக்கான் அன்றைக்கி, மீனை அவ்வளோவா பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இங்கே வந்த 4 வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது. பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். இன்னும் பாருங்கள், ரொம்ப அலை வீசுது. நம்ம வந்து N4 தாண்டி இருக்கோம், இப்போது N8 கிட்ட இருக்கோம்.